தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. சிறப்பான ஒரு விஷயத்த சிறப்பான ஒருத்தங்க முன்னணின்னு நடத்தினா அது இன்னும் சிறப்பா இருக்கும்ல. அது யாரா இருக்கலாம்? ஏற்கனவே பல ப்ரெஷர்ல இருக்க நம்ம பொண்ணுங்க கிட்ட அன்பா ஆதரவா ஸ்நேகமா பழகுற ஒருத்தங்களா இருந்தா நம்ம புன்னகை இளவரசி ஸ்னேகாவே தாங்க இந்த ஷோவை நடத்த போறது. அதுவும் சின்னத்திரை வரலாற்றிலேயே முதல் முறையாக. ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். காசு இருக்கவங்க கல்யாணத்தையே ஒரு பெரிய ஷோ மாதிரி பண்ணும்போது நம்ம கல்யாணத்துக்காகவே ஒரு ஷோ பண்ணா என்னங்க? இதுவரையும் எப்படியோ இனிமே கல்யாணங்கிறது ரிலாக்ஸான ஜாலியான விஷயமா இருக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த ஷோ. மேளம் கொட்டு தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. ஆரம்பத்துலேருந்தே நீங்க எங்க கூட இருக்கணுங்க. அந்த ஆச்சரியங்களை பார்க்க மட்டும் இல்லைங்க, அவங்கள ஆசீர்வதிக்குமோ. ஒரு எபிசோட்ல மொத்தம் 7 ரவுண்ட்ஸ் தாங்க. 7 ரவுண்டுகளையும் விளையாடி ஜெயிச்சிங்கன்னா உங்க கல்யாணம் உங்க கையில. கேட்கவே நல்லா இருக்குல்ல? அப்போ விளையாடினா கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணோட கனவு மட்டும் இல்லை, அவளோட உரிமையும் கூட. என்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மற்ற பெண்களுக்கும் அந்த சந்தோஷத்தை இந்த ஷோ தர போறது தான் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. முதல்ல ஒரு ஷோ அது மற்றவங்களுக்கு உதவியா இருக்குன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? மேளம் கொட்டு தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. ஒவ்வொரு ரவுண்டா ஜெயிக்க ஜெயிக்க தாலியில ஆரம்பிச்சு கல்யாண செலவுகள் வரைக்கும் பரிசா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். கொஞ்சம் சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, கொஞ்சமா விளையாடுங்க, மொத்தமா எல்லா பரிசுகளையும் அள்ளுங்க. அவ்வளவுதான், கல்யாணத்தை முடிங்க. அப்புறம் ஒரு விஷயம், உங்க கல்யாணத்துக்கு மறக்காம என்னையும் கூப்பிடுங்க. மேளம் கொட்டு தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்து. நான் வந்துட்டு ஓல்டு வாஷ்மன்பேட்லேருந்து வரேன். நான் இப்போது இந்த ஷோக்கு வந்துட்டு மேளம் கொட்டு தாலிக்கட்டு ஷோவில் வந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இந்த ஷோ வந்து கிடைச்சது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் சொல்லப்போனால் இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களோட ட்ரீம் வந்து கம் ட்ரூ ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் இது. எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர் தான். ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி தான். அம்மா வந்துட்டு ஸ்கூல் ரிட்டையர்டு ஹெச்எம்மாக இருக்காங்க. அம்மாவோட பேர் பத்மினி. அண்ணா இருக்காங்க எனக்கு. அண்ணா என்னை விட 2.5 வயசு பெரியவங்க. அவங்க வந்துட்டு ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணது, மோட்டிவேட் பண்ணது என்னோடய அம்மா அண்ணா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா இல்லாததுனால ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்குதான். பட் ஸ்டில் வந்து என்னோட அம்மா இருக்காங்க. அப்பாவோட ஸ்டேஜில் என் அண்ணன் இருந்து என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான், மோட்டிவேட் பண்ணுவான். இப்போ ஒன்ஸ் மேரேஜ்னு டிசைட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எய்ம் இருக்கும். ஒரு சிலருக்கு நினைப்பாங்க இந்த ஏஜில் தான் பண்ணிக்கணும், இல்லை லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை அம்மா அப்பா சொல்கிற மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருப்பாங்க. நானும் ஃபஸ்ட்டு வந்து எல்லார் மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து எல்லாராலையும் பண்ண முடிகிறது, நம்மளாலையும் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. சரி வேண்டாம், லவ் மேரேஜ் வேண்டாம், சரி அம்மா ஆசைப்படுற மாதிரி ஒரு பையனை வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசித்தேன். இது வந்து எப்படின்னா அம்மாவோட ஆப்ஷனாக இருக்கும், அதில் வந்து என்னோடய சாய்ஸாக இருக்கும். ஸோ அம்மா காமிச்ச பசங்களில் எனக்கு பிடிச்சவங்க யாருனோ அவங்கள தான் வந்துட்டு நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் இந்த ஷோ மூலமாக வந்துட்டு ஒரு அம்மா அப்பா இருந்து ஒரு மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஷோ மூலமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நான் ராஜேஷ் அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், நல்ல ஒரு உன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணு, வின் பண்ணணுன்றதையும் நினச்சி பண்ணு. அதில் எவ்வளோ நீ வின் பண்ணுறன்றது அது உன்னோட டேலண்ட்டை பொறுத்து. ஓவராலாக சொல்லணுன்னா நீ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறியோ அது நீ என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே உனக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணது ராஜேஷ் தான். ஹாய், நான் வந்து வித்யாலக்ஷ்மி.
சவுகார்பேட்டில் சென்னையிலேருந்து வரேன். நான் செகண்ட் இயர் பிகாம் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து என் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, அம்மா, அப்பா நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இருப்போம். அண்ணன், அக்கா எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு கல்யாணத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. எனக்கு வர ஹஸ்பண்ட் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். இந்த ஷோ பேரை கேட்டாலே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேளம் கொட்டு தாலி கட்டு. அதனால் இதில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணோன்ட்டு ஈகராக இருக்கேன். நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த ஷோவோட ஆங்கர் ஸ்னேகா மேடம் கிட்ட பார்த்து பேசி அவங்கக்கிட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க வந்து புன்னகை அரசின்னு சொல்லுவாங்க. அவங்க சிரிப்புலேயே நிறைய பேர் மயங்கியிருக்காங்க. அதே மாதிரி நானும் சிரிச்சா நல்லா இருப்பேன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களும் சரி சொல்லியிருக்காங்க. இதில் வின் பண்ணுற அமௌண்ட் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டில் இதையும் ஆட் பண்ணி எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதோட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க கூட நான், எங்கள் கூட நீங்கள், பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையை நாம் சேர்ந்து மாற்ற போகிறோம். மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு தாலி கட்டு.